கேந்திரங்கள் தான் நமக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதை சொல்கிறது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இது லக்ன கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து லக்ன கேந்திரம், 4 வந்து சதுர்த்த கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர்த்த கேந்திரம் அப்படின்னா ஒன்றும் பெருசு இல்லை, 4ஆம் நம்பர் தான் சதுர்த்த அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 7 வந்து சப்தம கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் சப்தம கேந்திரத்தில் இருக்கிற கிரகம் உங்களுக்கு இதை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சப்தம கேந்திரம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ பெரிய என்னமோ சப்தம கேந்திரம்னு ஏதோ இருக்குது, அதனால் அதில் என்ன அப்படி விஷயம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, 7ஆம் கட்டம். சப்தம கேந்திரம் அப்படின்னா 7வது கட்டம். அதே போல் இதை வந்து கர்ம கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் பாவத்தை கர்ம ஸ்தானாதிபதி அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இது கர்மம். 10ஆம் பாவம் அப்படின்னாலே கர்மஸ்தானம். அப்போ இது 10ஆம் பாவத்தில் கர்ம கேந்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னு சொன்னால் 10ஆம் கட்டத்தில் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ்.